வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிட்டப்லேருந்து ஒரு ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு எப்படி எடுத்துன்னு வர போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு வெப் டிசைன்ன்ற ஒரு கிட்டப்பில் வந்து ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி அந்த ரெபாசிட்டரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச் அண்டு மாஸ்டர் பிரான்ச்னு ஒரு மாஸ்டர் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணணுன்றதை பார்த்தோம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணி இங்கே வந்து ஒரு மெயின் பிரான்ச்சை மட்டும் வச்சு இந்த மெயின் பிரான்ச்சை எப்படி வந்து நம்ம கிட் பேஷ் மூலிமா வந்து ஒரு மெயின் பிரான்ச்சை வந்து அங்கே க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. இந்த ரெபாசிட்டரியில் இருக்கிற மொத்த ஃபைலையுமே நம்ம வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து டெஸ்க்டாப் லோக்கல் டெஸ்க்டாப்புக்கு எப்படி நம்ம இதை எடுத்துகிட்டு வரணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெறும் டவுன்லோட் மட்டும் பண்ணிடணும் அப்படின்னா இங்கே வந்து கோடில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து டவுன்லோட் ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னாவே ஒன்றாகும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். பட் ஆனால் எனக்கு வந்து டவுன்லோடும் ஆகணும், ஆஸ் வெல் அஸ் நான் சைமல்டேனியஸாக நான் வந்து கோட் ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ கோடில் எதனா மாடிஃபிகேஷன் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அக்கர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஃபைலை மொத்தமாக நான் இங்கே டெஸ்க்டாப்க்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். இங்கே ஒர்க் நான் பண்ணுற எல்லா மாடிஃபிகேஷனும் எனக்கு அந்த மேலே இருக்கிற அந்த கிட்டப்பில் இருக்கிற ஒரு அந்த ரெபாசிட்டரியில் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கீழே வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்துங்க, தப்பு கிடையாது. நான் வந்து கிட்டிலேருந்து எடுக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து கிட்டாப் டவுன் அப்படின்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது நமக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணாமையும் போகலாம். பட் விஷுவல் கோடில் நம்ம ஈஸியாக எடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு டெஸ்ட் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ஃபைல்ன்றது என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து விஷுவல் கோடில் நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கிட்டப் டவுன்ற ஒரு ஃபோல்டர் நான் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோல்டர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ப்ரோக்ராம் என்ற ரெபாசிட்டரியில் இருக்கிற இந்த மொத்த ஃபைலுமே நான் என்ன பண்ண போகிறேன், கீழே வந்து நான் புல் பண்ணி இழுக்க போகிறேன். ஸோ இது எப்படின்றது நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட் பேஷ் மூலிமா ஒரு மாஸ்டர் பிரான்ச்சிலேருந்து மெயின் பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணி எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது, ஒரு கிட்டப்பில் வந்து ஒரு மாஸ்டர் பிரான்ச்சை கிரியேட் பண்ணி கிட் பேஷ்லேருந்து ஒரு ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே வேணுன்றவங்க என்ன அந்த லிங்க்கை வந்து பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் இது பார்க்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து பாருங்கள் கிட்டப் டவுன் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் மூலிமா என்ன பண்ணுறோம், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அதோட ஃபைல் நான் இங்கே எதுவுமே பண்ணலை, இது ஜஸ்ட் ஒரு ஃபைல் தான். இங்கே நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ இதில் வந்து சும்மா ஹாய்ன்னு ஒன்று கொடுத்து என்ன பண்ணுங்கள், அதை சேவ் பண்ணி வச்சுங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது அதோட டெர்மினலுக்கு வந்துருங்க. டெர்மினல் வரும்போதோ ஸோ நம்ம இப்போ விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து டெர்மினலில் வந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல வந்து கிட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி க்ளோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். க்ளோன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ரெபாசிட்டரியில் வந்து இருக்கிற இந்த ஐடி தான் நம்ம கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அந்த ஐடியை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. க்ளோன் வேணும் இல்லைங்க, கிட்டு க்ளோன் அதோட ஐடியை போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். அங்கே வந்து இங்கே இருக்கிற மொத்த ஃபைலுமே நமக்கு என்ன ஆகும், க்ளோன் ஆகி நமக்கு வந்து லோக்கலில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு எல்லா ஃபைலுமே இங்கே டவுன்லோட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இப்போ கிட் ரெபாசிட்டரியில் இருக்கிற ப்ரோக்ராம் என்ற ரெபாசிட்டரியில் இருக்கிற மொத்த ஃபைலுமே நமக்கு இங்கே ஆக்சஸ் பண்ணதுக்கான ரைட்ஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற எல்லா ஃபைலுமே நமக்கு என்ன ஆகும்னா இங்கே விசிபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெர்மினல் வந்து பாருங்கள். இப்போ நம்ம இதை நார்மலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கிட்டப் டவுன்ன்ற ஒரு இந்த ஃபோல்டரை தான் நமக்கு என்ன பண்ணணும் இங்கே ஷோ ஆகுது. பட் நம்ம இந்த ஃபோல்டர் உள்ளது என்ன இருக்குன்னா, இந்த ப்ரோக்ராம் என்ற ஃபோல்டர் அந்த ரெபாசிட்டரியே நமக்கு இங்கே வந்திருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் என்ற ஒரு ஃபோல்டர் இல்லையா, இது வந்து ஒரு ஃபோல்டர், கைண்ட் ஆஃப் ஃபோல்டர் தான் ரெபாசிட்டரின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபோல்டர் உள்ள போனால் தான் நம்ம முடியும், அது உள்ள இருக்க மொத்த ஃபைலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் சிடி ப்ரோக்ராம், ஸோ இப்போ இந்த சிடி ப்ரோக்ராம் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த சிடி ப்ரோக்ராம் உள்ள வந்துருச்சு. இப்போ இது உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எல்லா ஃபைலும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டெஸ்ட் 1 ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைலை வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ண முடியும்னா இப்போதைக்கு முடியாது. ஏன்னா வந்து இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிடி GitHub டவுன்ற ஒரு ஃபோல்டர் உள்ளதா இருக்குது. இன்கேஸ் இதே டெஸ்ட் 1ன்ற ஒரு ஃபைலு இந்த ப்ரோக்ராம் ஃபைல் உள்ள இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபைலை வந்து நம்ம அப்போ அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா test2.text அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் test2.test.testன்ற ஒரு ஃபைல் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வந்து ஹாய் வெல்கம் டு எல்டி லேர்ன் வித் யாகு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் லோக்கலில் அந்த ப்ரோக்ராம் அந்த ரெபாசிட்டரி உள்ள. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன். கிட் ஸ்டேட்டஸ் போட்டால் எனக்கு வந்து test2.ன்ற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணாமல் இருக்குது. ஸோ ட்ராக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ட்ராக் பண்ணது எப்படி, நான் வந்து ஏற்கனவே அங்கே வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ட்ராக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா git add ஸ்பேஸ் டாட் போட்டாலும் மொத்த ஃபைலும் ட்ராக் ஆகும். இல்லைன்னா ஒரு ஃபைல்னாலும் அந்த டேட்டா அந்த ஃபைல் நேம் கொடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டாட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கமிட் கொடுக்க வேண்டியது தான். ஸோ git commit -m மெசேஜ் கொடுக்குறேன். என்ன மெசேஜ்னா add new file to program repo. ப்ரோக்ராம் என்ற ரெப்போசிட்டரியில் தான் நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபைல் நான் கொடுக்குறேன். அதில் வந்து என்ன பண்ணுறேன், add commit. ஸோ git commit -m add new file to program repo. ஓகே, ஸோ கமிட் கொடுத்துட்டேன், கமிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், ஆர்ஜின் கிரியேட் பண்ணியிருப்போம். ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கிற அங்கே இருக்கிற அந்த ஃபோல்டர் வந்து அந்த ஃபைல் இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், ரிமோட்னு போட்டு ஆட் கிட் ரிமோட் ஆர்ஜின் போட்டு என்ன பண்ணுவோம், அந்த யூஆர்எல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே நம்ம யூஆர்எல் மென்ஷன் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த யூஆர்எல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொத்த ஃபைலை க்ளோன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் வந்து புஷ் பண்ணிடலாம். git push -u origin main. ஸோ டேரெக்டாக நான் இங்கே வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ டேரெக்டாக புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அங்கே வந்து புஷ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிட் ரெபாசிட்டரியில் இருக்கிற ஒரு ஃபோல்டர்லேருந்து இந்த ஃபோல்டர் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோல்டரில் தான் மாடிஃபிகேஷன் அந்த மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதை திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மாடிஃபிகேஷன் எல்லா சேஞ்சஸ் என்ன பண்ணுவோம், அங்கே வந்து அப்டேட் ஆகிடும். சரிங்களா. ஆக்சுவலி இங்கே புஷ் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கணும். ஏன்னா இந்த டெஸ்ட்னு ஒரு ஃபைல் வந்து இங்கே இருக்குது, அங்கே இருந்திருக்காது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காமிச்சிடுறேன். இங்கே வந்து பாருங்கள், இப்போ test2.text ஃபைல் ரைட்டியா. ஸோ test2.textன்ற ஒரு ஃபைலு நமக்கு இங்கே வந்து லோடே ஆகலை, ஒன்றும் இங்கே வரவே இல்லை. ஸோ இப்போ அந்த ஃபைல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்கே வந்து புஷ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து புஷ் ஆகிடுச்சு, நமக்கு வந்துச்சு மெசேஜ். இது மெயின் டு மெயின்ற வந்து ஒரு ஃபெச்சியாக காட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்ஜின் வந்து மெயின் செட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோல்டரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இங்கே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே வந்துருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிடும். see that இந்த ஃபைலு இந்த test2.txt ஃபைல் தான். இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்ம அங்கே என்ன கமாண்ட் கொடுத்துருந்தோமோ அந்த கமாண்ட் வந்து இங்கே வந்துருக்கும். ஸோ அது என்ன கொடுத்தோம், ஆட் நியூ ஃபைல் டு ப்ரோக்ராம் ரெப்போ அப்படின்னு அந்த ஃபைல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அந்த ஃபைல்